வணக்கம். நம்மளுடைய வளர்தமிழ் யூடியூப் சேனல் நேயர்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் வணக்கம். உங்களை இந்த யூடியூப் சேனல் மூலமா சந்திக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் தான் உங்கள் மக்கள் இசை கலைஞன், மண்ணிசை கலைஞன், நாட்டுப்புற கலைஞன் மதுரை கோவிந்தராஜ். நாட்டுப்புற கலைகள் நம்மளோட மண்ணோட கலை, இந்த மக்களோட கலை. நம்முடைய நாடி நரம்பெல்லாம் நம்ம சதையாகவும் இரத்தமாகவும் நரம்பாகவும் ஊறி பிணைஞ்சிருக்கிறது. கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி எங்களது தமிழ் குடி என்று சொல்வதைப் போல கலை, பண்பாடு, கலாச்சார, நாகரிகம் என்பது அக்காலத்திலிருந்து இக்காலம் வரை உள்ளது. அதில் நாட்டுப்புற கலை என்பது நம்மளுடைய வாழ்வியலிருந்து ஒன்றி பிறந்ததிலிருந்து இறப்புற வரையும் நமக்கு வாழ்வியலோடு ஒன்று இருக்குது. அந்த நாட்டுப்புற கலையில் இன்றைக்கி ஒரு கலைமாமணி அளவுக்கு தேர்வாயிருக்கேன்னா அதுக்கு மக்களாகிய உங்களுடைய அத்தனை பேருடைய ஆசீர்வாதம் தான். அதுக்கு ஒரு நாட்டுப்புற கலைஞர் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் கடந்த கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளாக இந்த நாட்டுப்புற கலையில் இருக்கேன். நாங்கள் 2002ன்னு நினைக்கிறேன் சமீபம். நான் ஒரு 6வது படிக்கும்போது, நல்லா நினைவு இருக்குது, 6வது படிக்கும்போது தான் இந்த கலையை நான் கற்றுக்க முற்படுறேன். மதுரை தெற்குவாசல் நாடார் ஸ்கூலில் படிக்கும்போது தான் இந்த கலையை பற்றின ஒரு ஆசை வருது. அப்போ வரும்போது எங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு தேடும்போது கலை பண்பாட்டுத்துறையின் கீழே உள்ள சகவர் சிறுவர் மன்றம், அது ஒரு 14 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த கலை சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னா அந்த சகவர் சிறுவர் மன்றத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. இன்ன வரையும் அது இருக்குது. அந்த கலை பண்பாட்டுத்துறையின் மூலியமாக தான் அதை கற்றுக்கலாம்னு போகும்போது என்னுடைய ஆசிரியர் திரு மோகன் ஐயாவை பார்க்குறேன். அவர் தான் என்னுடைய முதல் குருநாதர். இன்றைக்கி நான் வாங்குகிற பட்டத்துக்கும் பதவிகளுக்கும் நான் இருக்கிற இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கும் அவங்க தான் முதல் காரணம். ஐயா கலைநன்மணி ஆர் மோகன் ஐயா அவர்கள் பாதம் பணிந்து நான் அவங்கள்ட்ட இப்போ அவங்கள பற்றி சொல்கிறேன். அப்போ அந்த கலையை கற்றுக் கொடுக்குற அவர்கிட்ட போகும்போது ஒரு சனி ஞாயிறு தான் கிளாஸு. சனிக்கிழமை 3 to 5, ஞாயிற்றுக்கிழமை 10 to 12 போகும்போது ஒரு 5-6 வாரமாக எனக்கு நான் அந்த மரக்கால் சொல்லக்கூடிய அந்த கட்டக்காலில் தான் நம்ம பழகணும்னு ஆசை. அதுக்கு சரியான இலக்கிய பேர் மரக்கால் ஆட்டம். இலக்கியத்தில் சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகையான கூத்து இருக்குது. நின்றாடல், வீழ்ந்தாடல்னு இருவேறு பிரிவுகள். அதில் ஒன்று தான் இந்த மரக்கால் குத்து. குடக்கூத்து, கும்பக்கூத்து, வெறியாடல், மல்லாடல், இப்படியே வரும்போது ஒரு 10வது குத்தா மரக்கால் குத்துன்னு வரும். இந்த மரக்கால் குத்து என்னென்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடக்குது. அதாவது தேவர்களாகிய நல்லவர்களுக்கும் அசுரர்கள்னு சொல்லக்கூடிய அரக்கர்களுக்கு, தீயவர்களுக்கு இடையே போர் நடக்கும்போது தேவர்களை நேரடியாக போர் செஞ்சு தாக்க முடியாத அசுரர்கள் பாம்பு, தேளு, விஷஜந்து, நட்டுவாக்காளி போன்ற பல்வேறு விதமான விஷஜந்துக்களை தாக்க வரும்போது இந்த தேவர்களாகிய அனைவரும் காளியாகிய கொற்றவையை வணங்குறாங்க. அதாவது போர்க்களத்தோட தெய்வம்னா காளி, காளிகிட்ட முறையிடுறாங்க. இப்படி ஒரு அந்த போர் முறைக்கு மரபுக்கு எதிராக போர் மரபை மீறி வேறு வழியில் ஜெயிக்கிறதுக்காக இப்படி விஷஜந்துக்களை வராங்களே, காளியாய கொற்றவை நீயே நீதி தேவரை காப்பாற்றியங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த காளியாய கொற்றவை அந்த விஷஜந்துக்களை அரக்கர்களை அழிக்கிறதுக்காக தன் காலிலே மரத்தாலான கட்டையை கட்டி கொண்டு உலுக்கி ஆடிய ஆட்டம் இந்த மரக்கால் ஆட்டம்னு சிலப்பதிகாரத்தில் கடலாடு காதையில் மாதவி ஆடிய 11 வகையான கூத்தில் இது ஒரு கூத்து இருக்குது. ஸோ இந்த மரக்கால் ஆட்டத்துக்கு தான் போய் பழகலான்னு போகிறேன். ஒரு 5-6 வாரமாக எனக்கு மரக்கால் கிடைக்கல. அப்போ அங்கே கலை பண்பாட்டுத்துறையில் ஒர்க் பண்ணுற ராஜன் திட்ட அலுவலர்கிட்ட கேட்டேன், என்ன சார் இப்படி நான் மரக்காலுக்கு தான் ஆசைப்பட்டு வந்தேன், இப்படி இல்லைப்பா தம்பி, இருக்கிறதெல்லாம் முன்னாடி இருந்த யார் வேமா வராங்களோ அவங்க தான் எடுத்துக்குவாங்க, நீ வேமா வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீடு ஜெயந்தபுரத்தில் இருக்குது, வீராளிமுகல் தெரு கடைசியில். அது சேதுபதி ஸ்கூலில் தான் அந்த கிளாஸ் நடக்கும். நம்ம இங்கேருந்து நடந்து தான் போகிற மணிக்கு சூழ்நிலை. ஸோ நம்ம நடந்து எவ்வளோ தான் வேகமாக கிளம்பி போனாலும் அங்கே அதுக்குள்ளே அவங்க அந்த ஸ்கூலில் படிக்கிறவங்க, அவங்க அந்த அதுக்காகவே உட்காந்துருக்கிறவங்க, அவங்க டக்குன்னு அங்கனக்குள்ளே வீடு இருக்குது, டக்குன்னு மோகன் மாஸ்டர் எப்போ வராருன்னு கேட்டு ஓடி வந்துடுவாங்க. டக்குன்னு இல்லை மாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடியே போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்தோன்னே அவங்களாம் எடுத்து கட்டி ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ நம்ம போய் ஒன்றுமே பண்ண முடியல, மாஸ்டரோடையும் சேர்ந்து போகண்டு அவரோட போனால் கிடச்சுன்னு நினச்சி போனால் அவருக்கு முன்னாடி இவங்க கட்டையை கட்டி நடந்துக்கிட்டு இருப்பாங்க. இவர் என்ன செய்கிறதுன்னு இவருக்கும் எங்கள் வாத்தியாருக்கு தெரியல. அப்புறம் என்ன பண்ணோம், டக்குன்னு ஒரு நாள் வெள்ளனே கிளம்பி மதியம் 12 மணிக்கெலாம் போயிட்டேன். 3 மணி கிளாஸுக்கு 12 மணிக்கெலாம் அங்கே போய் உட்காந்துருந்தேன். கரெக்டாக நெருங்கும் போது அவங்க வர்றதுக்கு முன்னாடியே கட்டையை எடுத்து உட்காந்துருந்தேன். கட்டையை கையிலேயே வச்சுக்கிட்டு அப்புறம் எங்கள் வாத்தியார் சனிக்கிழமை நல்லா நினைவு இருக்குது, ஒரு 3:15 போல் கட்டி விட்டார். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தோம். அப்புறம் கரகம் கற்றுக்கணும் அப்படின்னாங்க. மரக்காலை விட கரகம் தான் பிரதானமாக இருக்கும், நல்லாயிருக்கும், நீங்கள் கரகம் பழகுங்க தம்பி அப்படின்னாங்க. அப்புறம் கரகமும் கொஞ்சம் கொஞ்சம் பழகணும். ஒரு பக்கம் சந்தோஷப்படுறேன். வெறும் மரக்கால் மட்டும் பழகிருந்தால் வெறும் மரக்கால் மட்டும் தான். இன்றைக்கி கரகம், காவடி, பொய்க்காத மாடு, மயில், கருப்புசாமி ஆட்டம், காளி ஆட்டம் அப்படின்னா அதுக்கு பல்வேறு விதமாக நான் பழகிறதுக்கு அந்த தளம் எனக்கு கொஞ்சம் அந்த நேரங்கள் சூழ்நிலைகள் ஒத்து வந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிருந்தோம். இந்த கலையை கற்றுக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நம்ம வீட்டில் யாரும் ஆடலை,
முன்னோர்கள் யாருமே ஆடலை. இந்த கலையை பிடிக்கலை என் தாய் மாமைங்களுக்கு, அதான் உண்மை. இன்னமும் நம்ம வீட்டில் ஒரு விதமாக தான் நடத்துவாங்க. ஏதோ இந்த கலையில் எந்த ஒரு தீய பழக்கம் பழகாமல் சரியாக போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா கலையில் வந்தவங்க 100க்கு 80% பேர் அதுக்கு குடியிலாலையும் பெண் விஷயத்தாலே அடிமையாகிடுவாங்க, தீய வழியில் போயிடுவாங்கன்னு ஒரு இது இருக்குது, ஒரு சூழல் இருக்குது. இந்த சூழலில் எப்படி கோவிந்து நம்ம பிள்ளைய போய் அங்கே அனுப்புறது, நமக்கு எதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இருக்கா இப்படியா அப்படின்னு. இப்போ நான் இந்த கஷ்டத்தை இது பண்ணுறதுக்காக போகும்போது 1ஆவதுலேருந்து 12ஆவது வரை மதிய உணவு சாப்பாடு மட்டும் தான் நான் சுடுசோறுன்னு சாப்பிட்டது. இதை நான் வெக்கப்படலை, நான் ஒரு இது அவங்க நினைக்கல. காரணம் என்னென்னா நமக்குடைய சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, நம்மளுடைய கையை ஊண்டி தான் கரணமாயணும்னு சொல்லும்போது 2ஆவது படிக்கிறதுலேருந்து வேலைக்கு போனேன். 5 ரூபா சம்பளம் சைக்கிள் கடைக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரஸ்னா கம்பெனி, வெண்ணிலா ரஸ்னா கம்பெனின்னு ஒன்று இருக்குது, தங்கவேல் நாடார். இன்னமும் அவங்கள ஐயா மறக்க முடியாது. அவங்க தான் எனக்கு பல நாளில் சோறு போட்டவங்க வீட்டில். அடுத்து அப்போ யோகிராம் சரத்குமார்னு ஒன்று இருக்குது நம்ம ஜெயந்தபுரத்தில். அவங்க பல நேரம் காலையும் சாயங்காலமும் அவங்க தான் நமக்கு சோறு. ஸோ இப்படி எங்கேயாவது போய் பொது சேவை செய்கிற மணிக்கு எங்கேயாவது போய் வேலை பார்க்க போனால் அந்த இடத்துல ஆண்டவன் அங்கேயும் எனக்கு படி வளர்ந்துருக்கேன். மத்தியானம் ஸ்கூல்களில். ஸோ நம்ம வீட்டில் வர அப்பா அதிக வருமானம் இல்லை, அம்மா வேலைக்கு போயிட்டு வந்து தான் சமைக்கணும். அப்படி சமைச்சா 12 மணி ஆயிரும் நம்ம வேற அடுப்பில் சமைச்சு, அதுக்குள்ளேயும் நாங்கள் தூங்கிடுவோம். அப்படி இருந்தால் மறுநாளைக்கு அதை பழைய சோறாக சாப்பிடணும், அதை சுடுசோறு சாப்பிட முடியாது. இப்படி ஒவ்வொன்றா தொடர்ந்து கஷ்டம்னு வரும்போது இந்த கலையானது காப்பாற்றுறதுக்கான வேறு வழி இல்லை. கலை தான் நமக்கு சோறு போடுவோம்னு நினச்சி முதல் தெப்பக்குளத்தில் நிகழ்ச்சி நடக்குது, வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்தில். இந்த போல் எங்கள் மோகன் வாத்தியாரோட ஆட போகலாம்னு போகிறேன். அப்போ ஹெல்ப் இருந்தாங்க. ஹெல்ப் பண்ணால் உதவியால் மணிக்க ஒரு 10 ஆட்டக்காரங்க பெரிய ஆட்டக்காரங்க ஆடுறாங்கன்னா அவங்களுக்கு எதாவது எடுத்து கொடுக்க, தண்ணி வந்து கொடுக்க, அவங்க ஆடும்போது எதாவது ஹெல்ப் பண்ண, அவங்க எதாவது கொடுத்தாங்கன்னா அதை சம்மந்துக்கிட்டே அந்த ஊர்வலத்தில் வர அப்படின்றப்ப அவங்க எங்கேயாவது கேப்பிட்டா நம்ம அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கும்போது அந்த கட்டக்கால் எடுத்து கட்டுறதோ இல்லை கரகத்தை வாங்கி வச்சு ஆடுறதோ அப்படி தான் பண்ண முடியும். ஏன்னா அவங்க சீனியர் இருக்கும்போது நம்ம ஆடவும் கூடாது. அப்போ அங்கே எனக்கு ஊருக்கார சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். இன்னமும் அந்த சின்ன மருது பெரிய மருது சிலைக்கு பின்னாடி ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டல் தான் இன்னமும் மறக்க முடியாது. 3 பரோட்டா ஒரு ஆம்லேட்டு. அதுதான் என்னுடைய வாழ்வில் நான் ரசித்து இன்னமும் அந்த கடையை போகும்போது ஒரு நிமிடம் என்னை மறந்து கண்ணீர் ஊறுற இடம் அந்த இடம் தான். குடல் குழம்பு ஊற்றுவாங்க, இன்னமும் எனக்கு சூடாக இருக்கும். அந்த பரோட்டா பிச்சு போட்டு அந்த குடல் ஒரு ஆம்லேட் வைப்பாங்க. இதுதான் எனக்கு சம்பளம். நான் வாங்கின முதல் சம்பளம் அதுதான். அவர் மோகன் மாஸ் சொன்னார், என்னால் சாப்பாடு போகிற அளவுக்கு எனக்கும் வசதி இல்லை, ஆனால் என்னால் ஊருக்காரவர்கிட்ட சொல்லி வாங்கி கொடுக்க முடியும். 10 பேரோட 11 உதவி கலைஞரும் சேர்க்க முடியும். ஊருக்காரவை சாப்பாடு வாங்கி கொடுத்துருவா வா தம்பின்னு கூட்டிகிட்டு போனாங்க. அதுதான் நான் வாங்கின முதல் சம்பளம். அந்த தெப்பக்குளத்தை சுற்றி ஆடிட்டு 12-1 மணிக்கு வீட்டுக்கு வரோம். கலைனாலே விடிய ஆடிட்டு விடிஞ்சு தானே வீட்டுக்கு வரணும். அப்போ 4 தடவை அடி வாங்கியிருக்கேன் வீட்டில். ஓட விட்டுலாம் எங்கள் மாமிங்க அடிச்சிருக்காங்க, கூத்தாட போறியான்னு சொல்லியே. அப்புறம் தெரியாமல் போகிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலை நிகழ்ச்சியில் வந்து அப்போ ஃபேமஸாக இருந்தவங்க வந்து கலைமாமணி வேலுவாத்தியார், அப்புறம் கலைமாமணி லக்ஷ்மி அம்மா, கலைமாமணி சுலோட்சணம். ஆனால் வேலுவாத்தியார் ஆட்டத்தை பார்த்து தான் நான் எல்லாமே நிறையா கற்றுக்கிட்டேன். இப்போ நான் கேட்டேன், வேலுவாத்தியார் மட்டும் சிக்கனு மட்டன்லாம் சாப்பிட்றாங்களே, இல்லை அவங்க மட்டும் இவ்வளவு மரியாதை கிடைக்கிது? ஏன்னா கராட்டம்னா லேடிஸ் ஆடுறது தான் கராட்டம்னு ஒரு முறை இருக்கும்போது அவர் ஆம்பளையால் ஆடுறாரு, அவருக்கு மட்டும் சம்பளம் கூட, இப்போ நம்ம ஏன் சம்பளம் கம்மியாகிறோம் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, எங்கள் வாத்தியார் அவர் தான் சிறப்பு கலைஞர், ராஜகரகம், அது மணிக்க மாறினா உனக்கு விருதுகளும் சம்பளமும் உயரும், நீ நினச்ச மணிக்க வாழலாம் அப்படின்னாரு. அப்போ அவர்கிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்கு பார்க்கும்போது நிறையா 1-2ன்னுலாம் சொல்லிட முடியாது. அக்னி கரகம் போட்டு அவர் அடுக்கரகம் போட்டு குடாயங்கட்டை உருட்டினார்னா அவரை மாணிக்க கரகக்கலை சக்கரவர்த்தி பிறந்து வரணும் ராள். இனிமேல் உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் பெரிய ஆசான் அவர் தான், எனக்கு மானசீக குரு. ஸோ அவங்க ஆட்டத்தை பார்த்தேன். அதுக்கப்புறம் கலைமாமணி சுலோட்சனான வசந்தரில் இப்போவும் இருக்காங்க. அவங்க பார்க்கும்போது ஏணி விளையாட்டில் ஸ்பெஷல். அந்த அம்மா ஏணி விளையாட்டு அப்படியே ஏணியில் யாருமே பிடிக்காமல் 2 ஏணியில் ஏறி போய் அதில் விளையாட்டு, அதில் ஜாயிண்ட் டப்பா, அதில் ஆட்டம் வகையெல்லாம் பார்க்கும்போது ஒரு நிமிஷம் எப்படி இப்படி நம்ம முடியுது அப்படின்னு நினச்சேன். ஸோ ஒரு கலையை நம்ம கற்றுக்கிட்டோம்னா, தலை வணங்கி கற்றுக்கிட்டோம்னா தலை நிமிர வாழலாம்னு ஒரு பழமொழி சொன்னாங்க. ஸோ அது மாதிரிக்கு உழைக்க பிறக்கணும், சும்மா ஏமாற்றக்கூடாது. தந்திரம் என்னைக்கு அந்தரம் தான், தந்திரம் என்னைக்கு அந்தரம். ஏமாற்றி தொழில் செஞ்சு வாங்குற காசு உடம்புல விட்டாது, நீ முன்னேற முடியாது. நான் இப்போவும் சொல்கிறேன் தம்பி, நீ உலைன்னு சொன்னார் எங்கள் மோகன் மாஸ்டர். அப்புறம் அதுலேருந்து சின்ன பிள்ளையிலேயே நிறையா விளையாட்டுகள், வித்தைகள், தரையில் விளையாடுற விளையாட்டு, தரைக்கு மேலே விளையாடுறது, பார் விளையாட்டு, இது 3 வகையான விளையாட்டு இருக்குது. இதெல்லாம் நீ பழகணும், இவ்வளோ இருக்குது விஷயம் அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 10 ரூபா சம்பளம், அப்புறம் 20 ரூபா, 50, 100, 200, 250, 300, இப்படியே ஒரு 300 ரூபான்னா பெரிய சம்பளம். எங்கள் செட்டில் 300 ரூபா வாங்குறாங்கன்னா அவங்க தான் பெரிய ஆட்டக்காரங்க. 3 மாதத்தை மாதம் 2 கச்சேரி வந்தால் பெரிய விஷயம். நாங்கள் ஊர்வலம் போனோம்னா 10 மணி கட்டையை கட்டினா விடிய 4 மணி வரையும் ஆடினாங்க.
4 மணி வரையும். அப்போல்லாம் உழைப்பு அதிகம், சம்பளம் குறைவு. இப்போ உழைப்பு குறைவு, இப்போவும் சொல்லுவேன் நேரம் குறைவு, ஆனால் சம்பளம் அதிகமாகிடுச்சு. அதான் இப்போ அதை விட பல்வேறு விதப்பட்ட பல்சுவை நிகழ்ச்சி செய்கிறோம். இப்போ ஒரு மரக்காலில் ஒரு 1/2 மணி நேரம் நான் ஆடுறேன்னா அதில் வெரைட்டிஸ் நிறையா காமிக்கிறோம். பல்சுவை நிகழ்ச்சியாக அந்த கரகத்தை 4 கரகம் 2 கரகம் 4 கரகம் அடுக்கு கரகம் அக்கனி கரகம் ஊசி இருக்குது பிள்ளை எடுக்கு. ஆனால் அப்போ கட்டையை கட்டி நடந்தோம்னா 10 மணிக்கு கட்டையை கட்டினா 4 மணி வரையும் ஆட. அப்போ தெரியலை, இளவட்ட வயசில் என்ன சொல்கிறது, அந்த சின்ன பிள்ளையில விளையாட்டுத்தனத்தில் அப்படியே ஓடி ஆடி சிரிப்பாக இருக்கும். தொழில் அப்படி பழகணும், விளையாண்டுக்கிட்டே பழகணும். அப்போ நேரங்கள் குடிச்சு சம்பளம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ நேரங்கள் குறைச்சாச்சு, சம்பளம் அதிகமாகிருச்சு. அதுக்கு அந்த சிறப்பு கலைஞனாக மாறினனால அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தோன்னே 10 12 முடித்தோம் நல்லபடியாக. நாடா ஸ்கூலில் வரையும் திக்கோசல் நாடா ஸ்கூலில் தான் 12 வரையும் படித்தேன். அதுக்கடுத்து டிவிஎஸ் கம்பெனியில் வேலைக்கு போகணுன்னு சொல்லி அப்ளிகேஷன்லாம் 4500 சம்பளத்துக்கு அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க. மாமாக்கள்லாம் இவங்களை வேலைக்கு அனுப்பிடணும், இவன் ஆடத்துக்கே போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்படி போகிறதே மாதம் 2 கச்சேரி 3 கச்சேரி தான் முடியும். அதுக்கே அவங்க அப்படி சொல்லுவாங்க, இவன் ஊர்வலத்தில் போய் ஆடுறே அசிங்கமாக இருக்குது நமக்கு, இவன் சொல்லி பேச்சு கேட்க மாட்டேன்னு சொல்லி. கடைசியில் வேலைக்கு அனுப்புறதுக்கு எல்லா வேலையும் நடக்குது. நானும் சரின்னு அப்ளிகேஷன் போட்டேன். அப்போ தான் மெட்ராஸில் சங்கமம்னு ஒரு நிகழ்ச்சிக்கு எங்கள் வாத்தியார் கூட்டிகிட்டு போகும்போது டாக்டர் கலைமாமணி புதுக்கோட்டை ஆக்காட்டி ஆறுமுகம் ஐயாவை பார்க்குறேன். அவங்க தான் என்னுடைய 3வது குருநாதர். அதுக்கு முன்னாடி 2வது குருநாதராக இருக்கக்கூடிய எங்களுடைய அரசு இசைக்கல்லூரி ஞானசேகர ஐயாவை பார்க்குறேன். அவங்க தான் 2வது குருநாதர். மதுரை அரசு இசைக்கல்லூரியோட நாட்டுப்புற கலைத்துறை பேராசிரியர் டாக்டர் தவசி ஞானசேகர ஐயா. அப்போ அவர் சொல்கிறாரு, தம்பி நீ மியூசிக் காலேஜில் படித்தா தான் உனக்கு வேல்யூடு, நீ 3 வருஷம் அங்கே வந்து படி, டிப்ளமோ கோர்ஸ் படி, டிப்ளமோ நாட்டுப்புற கலைமணி பட்டைய படிப்பு, உனக்கு நாட்டுப்புற கலைமணி பட்டம் தருவாங்க, நாளைக்கு இன்னும் நிறையா விஷயங்களை தியரிட்டிக்கலாக பேசுறதுக்கு உனக்கு உதவிகரமாக இருக்கும்னு அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி காலேஜுக்கு போகலாம் அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் போயிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறேன். அதுக்குள்ளேயும் அம்மா வேலைக்கு அனுப்பணும்னது, புதுக்கோட்டையில் ஆக்காட்டி ஆரம்பத்தை சந்திக்கிறேன், என்ன பண்ணுறதுனே புரியலை. அப்போ சொன்னாங்க, ஆக்காட்டி ஆர்மோ ஐயா தான் சொன்னார், பீலிட்டு தமிழை கரஸில் போட்டுரு, மியூசிக் காலேஜ் ரெகுலரில் பண்ணிடு, கச்சேரிக்கு வந்துடு, அவங்களுக்கு தேவை மாதம் 4500 சம்பளம் தானே, உங்கள் அம்மாட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 4500 சம்பளத்தை நான் மாதம் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுறேன், தம்பியை ஆட வச்சு கலை நிகழ்ச்சியில் படிக்க வைக்கிறது என் பொறுப்புன்னு சொல்லி ஞானசேகர ஐயாவும் ஆக்காட்டி ஆரம்பமும் சேர்ந்து 2 வாத்தியாரும் சேர்ந்து என்னை கல்விக்கு கல்வி, படிப்புக்கு இது கலைக்கு கலை, கல்வியும் கலையும் சேர்ந்து போகுது. ஸோ 3 வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே டிகிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பீலிட்டு தமிழ் கரஸில் பண்ணுறோம். அப்புறம் எம்ஏ தமிழ் பண்ணேன். நல்லபடியாக ஆக்காட்டி ஆரம்பத்திலிருந்து நிர்வாகத்திறன்னா என்ன, ஞானசேகர ஐயாட்ட கல்வினா என்ன, இந்த கலைனா என்ன, அதோட அடிப்படை பாடாந்தரம் என்ன சிலபஸ் இருக்குது, இந்த கலை எப்படி தோன்றுச்சு, அக்காலம் முதல் இக்காலம் வரை எப்படி இருக்குது, புதிய சிந்தனை புதிய முயற்சி, அப்புறம் நாட்டுப்புற கலைஞருடைய வாழ்வாதாரங்கள் எப்படி, மூத்த முன்னோடி கலைஞர்னா யாராரு, எவ்வளோ பேர் பெரிய வாத்தியார் இருந்தாங்க, எத்தனை பேர் அவங்க வாழ்க்கை வரலாறு போல ஒரு பிஹெச்டி மணிக்கு அவர் சிலபஸை தாண்டி போகிறார், அவ்வளோ அனுபவ பாடம் ஃபுல்லாக சொல்கிறார். ஸோ எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது, யாருமே தெரிஞ்சுக்காத நம்ம தெரிஞ்சுக்கிற ஆண்டையும் முடிச்சிட்டேன், அதை வச்சு நம்ம நல்லா பண்ணணும். அதை பிலிட்டில் நமக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருந்துச்சு, எம்ஏல போகும்போது ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு. இப்போ எம்பில் வரையும் ஓடிக்கிட்டு இருக்கு, நல்லபடியாக போகுது. வாழ்வியல் நோக்கில் மரக்கால் ஆட்டம், வழிபாட்டு நோக்கில் மரக்கால் ஆட்டம். நான் வாழ்வியல் நோக்கில் தான் எய்ம் பண்ணேன். எங்கள் கைடு என்ன சொல்லிட்டாரு, வழிபாட்டு நோக்கில் போவோம், அது நல்லாயிருக்கும். இந்த காட்பாடி பக்கம் வேலூர் பக்கம்லாம் செலா குத்துவாங்க, அந்த விழாவில் செலா குத்தி மரக்காலில் ஆடுவாங்க, எலுமிச்சம்பழம்லாம் கொடுத்துக்கிட்டு, அந்த மணிக்கு நீ வழிபாட்டு நோக்கில் கொண்டு போயிட்டு அப்புறம் வாழ்வியலில் என்ன இப்போ எப்படி இருக்குது உங்கள் கதையை அப்படியே சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது. என்னுடைய ஆசை இதில் வந்து ஒரு டாக்டரேட் வாங்கணும், ஒரு கலைஞன் நல்ல ஒரு கலைஞனாக வரணும். ஏன்னா கலை இருந்தால் கல்வி இருக்காது, கல்வி இருக்குது தியேட்டிக்கலாக என்கிட்ட இருக்குன்னா அவன் களத்தில் இறங்கி ப்ராக்டிக்கலாக ஆட மாட்டாங்க. ஸோ ரெண்டும் தெரிஞ்ச சில 1-2 கலைஞர்கள் தான் இருக்காங்க. 1-2 இப்போ எடுத்துக்காட்டுக்கு டாக்டரேட் வாங்கின பத்மஸ்ரீ அம்மா, எங்களுக்கெல்லாம் மூத்த முன்னோடி கலைஞர் இருக்கக்கூடிய விஜயலட்சுமி ராமகிருஷ்ணன். அடுத்து இன்னொரு சில கலைஞர்கள் எங்கள் ஞானசேகர ஐயா, அவருங்க டாக்டரேட்டு. இப்படி மதுரை சந்திரன் ஐயா தஞ்சாவூரில் இருக்காங்க, நாட்டுப்புற பாடகர்கள். இப்படி 1-2 கலைஞர்கள் பாட்டுலையோ இலக்கியத்திலையோ வந்துடுவாங்க. ஆனால் கலையில் ஆட்டக்கலையில் அதிகமாக இல்லை. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நானும் விசாரித்து பார்த்தாலும் ஆட்டக்கலைகளில் விஷயமாக இந்த கலையை படித்து இந்த கலையிலேயே பிஹெச்டி வாங்கினவங்க இல்லை. எனக்கு ஆசை. ஸோ தமிழ் படித்தா தான் இந்த கலையை கொண்டு வர முடியும், இல்லாட்டி எம்ஏ ஃபோக்லோர் போடணும் அப்படின்னாங்க. ஃபோக்லோர் விசாரித்தேன், நம்ம தமிழ் படித்தனால கிராஸ் மேஜர் பண்ணி தான் திரும்ப எம்ஏ ஃபோக்லோர் பண்ணி வரணும் அப்படின்னாங்க. ஸோ தமிழ்லேயே கொண்டு வரலாம், நீ ஏன் இங்கே கவலைப்படுறீங்க தம்பி, அதுலேயே இலக்கியத்தை கொண்டு போவோம், சங்க இலக்கியங்களில் நாட்டுப்புற கலையை கொண்டு வந்து இக்கால வரையும் கொண்டு வருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ இலக்கியத்துக்கு இலக்கியம், தமிழுக்கு தமிழ், கலைக்கு கலை, சங்க இலக்கியத்திலிருந்து ஆட்டக்கலைகளை கொண்டு வந்து இப்போ இருக்கிற வரை இன்றைய நிலை அப்படின்னு போடணும்னு ஆசை ஓடிக்கிட்டே இருக்குது. பிஹெச்டி பண்ணணும், முனைவர் பட்டம் வாங்கணும். அதுக்கு முன்னாடி தமிழக அரசுடைய இருக்கின்ற கலை வளர்மணி விருது
தமிழரசுடைய கலை வளர்மணி விருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2012-13ஆம் ஆண்டில் வாங்கினது இது. எங்களுடைய கலை பண்பாட்டுத்துறையோட மண்டல உதவி இயக்குனர் ஐயா குணசேகரன் ஐயா அவருடைய உண்மையிலேயே அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். கலெக்டர் ஐயாட்ட பரிந்துரை பண்ணி நல்ல கலைஞன், மரக்கால் ஆட்டத்தில் சிறந்த கலைஞன், இந்த கலைஞனுக்கெல்லாம் கொடுக்கணும், வளர்கிற கலைஞன், இந்த மாதிரி கலைஞனை ஊக்குவிக்கணும். அன்னையிலேருந்து இன்ன வரையும் அவர் செஞ்ச நன்றியை இன்னும் உதவியை நான் நன்றியை மறக்கலை. அந்த அளவுக்கு நம்ம நல்ல ஒரு அதிகாரி. அதுக்கப்புறம் எல்லா மாவட்ட நிர்வாக நிகழ்ச்சிகள்லையும் நிறையா நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறையா சீல்டு நிறையா இருக்குது. ஸோ நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. அப்புறம் கலை வேந்தன் விருது மத்திய அரசுடைய நேரு யுவ கேந்திரான அமைப்பிலேருந்து வாங்கினோம். அதுக்கப்புறம் கௌரவ டாக்டரேட் சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகம் மூலயமா கௌரவ முனைவர் பட்டம் சொல்லக்கூடிய கௌரவ டாக்டரேட் வாங்கினோம். இப்போ தமிழக அரசுடைய 2019ஆம் ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. அதாவது 18ஆம் ஆண்டுக்காக 2018ஆம் ஆண்டுக்கான சிறந்த மாநில அளவில் சிறந்த கலைஞர்களுக்கான விருது பட்டியலில் என்னுடைய பேர் இருக்குது. மதுரை கோவிந்தராஜ் கொக்குலி கட்டை நடனம்னு. இதுக்கு மரக்கால் ஆட்டம், கோல்கால் ஆட்டம், கோல்களி நடனம், மரக்கால் ஆட்டம், கொக்குலி கட்டை ஆட்டம், தோல்கால் கட்டை, கோல்கால் கட்டை, கட்டைக்கால் நடனம் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. இப்போ மரக்கால்னா மரத்தாலான கட்டையை கட்டி ஆடி ஆட்டம் மரக்கால் ஆட்டம்னு அதை இலக்கியத்தில் இருக்குதுன்னு சொல்லி கலை பண்பாட்டுத்துறையில் சொன்னேன். மியூசிக் காலேஜில் படித்து அதை யானசேரையா சொன்னோன்னே அதை போய் சொன்னேன். மரக்கால் சரியாக இருக்கும், இந்த சொல்லோட கரெக்டு தான் அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி வரையும் கொக்குலி கட்டை தான் பயன்படுத்தினாங்க. கொக்குலி கட்டைனா கொக்கு கால் மாதிரி இருக்கனால இதுக்கு கொக்குலி ஆட்டம், கொக்கு களி ஆட்டம், அதனால் களி என்றால் குச்சின்னு சொல்கிறது, கொக்கு களி ஆட்டம்னு சொன்னாங்க. அப்புறம் கோல்களி ஆட்டம், கோல்னாலும் குச்சி தான், குச்சி களி ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா பேர் இருக்குது. ஆனால் இலக்கியத்தில் மரக்கால் குத்து தான் இருக்குது. சிலப்பதிகாரத்தில் மரக்கால் ஆட்ட குத்து தான். கொக்குலி கட்டை ஆட்டம் அதுக்கு சொல்லடவு இருக்குது. பொய்க்கால் குதிரையில் 1.5 அடியில் ஆடுவாங்க, அரை அடியில் ஆடுவாங்க, 1.5 அடியில் ஆடுவாங்க, அப்புறம் 2.5 அடி கட்டை, அப்புறம் 4 அடி. நம்ம ஆடுறதுல 6 அடி 7 அடி. இப்போ நான் ஏசியன் ரெக்கார்டு பண்ணியிருக்கேன். அது 7 அடியில் தான் நான் ஸ்டாப் மரக்கால் டாலஸ்ட் மரக்கால் தான் பட்டம் கொடுத்தாங்க. 7.75 மணி நேரம் 2013ஆம் ஆண்டு ஏசியன் ரெக்கார்டு பண்ணேன். தமிழ்நாடு அளவுக்கு போனேன். அப்புறம் இந்தியா அளவுக்கு ஆடினேன். அவங்க 3 மணி நேரம் ஆடினா தமிழ்நாடுனாங்க. சரி தமிழ்நாடு அளவில் மட்டும் போயிட்டு வருவோம், நமக்கு போதும் இப்போ அப்படின்னு நினச்சேன் 2013. அப்புறம் 5 மணி நேரம் வரையும் தொடர்ந்து ஆடினேன். இந்தியா அளவுக்கு நீங்கள் செலெக்ஷன் ஆகிட்டீங்க தம்பி, ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் நான் 7 மணிக்கு வரையும் 7 மணியை தாண்டும் போது சொன்னாங்க, தம்பி நீங்கள் ஏசியனை தொட்டுட்டீங்க, முன்னாடி யாருமே இதுவரையும் அட்டனும் பண்ணலை, நீங்கள் 3 மணி நேரம் 7 மணி வரையும் சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது, ஏசியன் கொடுக்குற ரொம்ப பெருமையாக ஒரு கலைஞனுக்கு அப்படின்னாங்க. என்ன காரணம்னா இந்த உண்மையிலேயே இந்த இருக்குது பாருங்கள், இந்த தழும்பு இருக்கும். அந்த இது என்னென்னா ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு இறங்கும்போது அந்த படிக்கட்டில் தென்னம்பழம் கிடச்சி படிக்கட்டில் சைடில் மிதிச்சோன்னா அது உடஞ்சி ஆணி குத்திருச்சு, கிழிச்சு ஒரு 10 நாள் கூட இல்லை. அது அப்படியே ரத்தம் தினமும் கட்டி ஆடணும். கச்சேரியில் ரத்தம் ஊற்றும், அதுக்கப்புறம் தொடச்சிட்டு மருந்து போட்டுட்டு துணி வச்சு கட்டிடுறது. ராத்திரி கச்சேரி முடிஞ்சோம் இப்படி தினமும் ரத்தம் வரும், மருந்து போடுறது, ரத்தம் வரும், மருந்து வரும். இந்த 10 நாளுக்கு அப்புறம் இந்த ரெக்கார்டு எப்படி இருக்கும் உண்மையிலேயே என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வேதனையில் தான் ஓடிக்கிருந்துச்சு. அதோட கட்டும் போது அப்படியே ஃபோக்கஸ் பண்ணாங்க. ரத்தம் ஊற்ற கட்டினேன். இப்போ கலரில் நாடா கட்டுவோம். இப்போ நல்லா சிகப்பு மஞ்சள் சேர்ந்த கலர் நாடா கட்டுறேன். அப்போ வெள்ளை கலர் நாடா தான். வெள்ளை கலர் நாடால் அப்படியே ரத்தம் ஊற்றுது கட்டும்போதே. அவங்க சொல்கிறாங்க, தம்பி ஏதாவது துணி வச்சு கட்டுறீங்களா அப்படின்னாங்க. ஏன்னா ரெக்கார்டுன்றப்ப நாளைக்கு யாராவது ஒருத்தவங்க அவன் துணியை வச்சு கட்டி தான் நான், அதனால் அவனுக்கு ஈஸியாக போச்சு. வெறுங்காலில் ஆடினா தான் அது சரியான ரெக்கார்டு, அது சாதனைன்றப்போ ஒரிஜினாலிட்டி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஜட்ஜி சொல்கிறாங்க. அப்போ அதே ஆமாங்க, அது உண்மைதான், நம்ம அப்படியே செய்வோங்கய்யா அப்படின்னு சொல்லி வெறுங்காலில் தான், வெறும் காலில் அந்த வீடியோவில் அவங்கள்ட்ட இருக்குது. வெறுங்காலில் கட்டும் போது ரத்தம் ஊற்றுது. ஊற்ற அந்த வெள்ளை நாடா ஃபுல்லாக சிகப்பாக மாறுது. இதுவே ஒரு புரட்சிகரமாக இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும், இது நாளைக்கு எனக்கு வாழ்வில் மறக்க முடியாத தருணமாகும். அப்படியே ரத்தம் ஊற்ற ஆடுறேன். அதுக்கப்புறம் அது மறந்து போச்சுன்ற மணிக்கு அதை ஒரு பெரிய விஷயமாகவே கருதலை. வலி உள்ளே இருக்குது, வெளியே சிரிச்சுக்கிட்டே. இப்போ வரையும் நான் ஆடும்போது எவ்வளவு கஷ்டங்கள் மனசுக்குள்ளே இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனைக்குள்ளே இருந்தாலும் பவுட்ரு ஓட்டுட்டேன்னா என்னை நான் மறந்து சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். என் வாய் அப்படியே சிரித்த மணிக்கே இருக்கும். அழுதாலும் சிரித்தாலும் நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் என்னுடைய கலை. எனக்கு எங்கள் மோகன்மார் சொல்லிக் கொடுத்த கலை. இன்னமும் அந்த மேக்கப் போட்டால் சிரிப்பு தன்னால் வரணும். அவன் தான் கலைஞன். தன்னை மறந்து ஆடுறவன் தான் கலைஞன். ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். அதான் உண்மை. 1000 கஷ்டம் வீட்டில் இருக்கும். விடிஞ்சாக்க வட்டி கட்டணுமே, விடிஞ்சா கஷ்டம், அதெல்லாம் மறந்து ஊரை சிரிக்க வைக்கணும். அவன் தான் சிறந்த கலைஞன் எங்கள் வாத்தியார் அடிக்கடி சொல்லுவோம். ஸோ அதோடய நம்ம சிரிச்சுக்கிட்டே ஆடுறது. அன்னைக்கு அவ்வளோ வழியிலையும் சிரிச்சுக்கிட்டு தான், வேறு வழி இல்லாமல் வீடியோ எடுக்கிறாங்களே, ஐயோ ரெக்கார்டு 4 பேர் பார்க்குறாங்களே, ஜட்ஜு இருக்காங்களே அப்படின்ட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு கடைசி 7.75 மணி நேரம் ஆடுனதுக்கப்புறம்
உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தம்பி ஒரே அட்டம்ப்டில் யாரும் ஏசியன் ரெக்கார்டு பண்ணல, நீங்கள் இவ்வளோ புண்ணில் பண்ணனால உங்களுக்கு நான் கொடுக்குறோம், உண்மையிலேயே பெருமையாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஏசியன் ரெக்கார்டு கொடுத்தாங்க. ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. கின்னஸ் பண்ணணுன்றது ஆசை. மணிக்கு இப்போ தொடர்ந்து நிகழ்ச்சி ஆடினா கால் வலி, ரொம்ப கால் வலி. ஸோ 24 மணி நேரம் ஆடுவோமா இல்லை மதுரையை சுற்றி வந்து கின்னஸ் ரெக்கார்டு பண்ணுவோமான்னு ஒரு ஆசை. பார்ப்போம். அதுக்கான சூழ்நிலைக்கு இன்னும் அனுப்பியிருக்கேன். இன்னும் அவங்க மரக்கால் ஆட்டத்தில் யாரும் பண்ணலை தம்பி கின்னஸ்ஸு, அதான் யோசிக்கிறோம். வேறு யாரும் பண்ணலை, அட்டெம்ப்ட் பண்ணலை. நீங்கள் எப்படி பண்ணாலும் நீங்கள் கின்னஸ் தான், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றோம். அப்புறம் தொகை கேட்குறாங்க. நம்ம கஷ்டப்படுற நிலையில் வாடகை விடுதா இப்போ நமக்கு. ஸோ தொகை கட்டி அதுக்கு ஒரு தொகை இருக்குன்றாங்க, அதை கட்டி பண்ணணுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம இதுவரையும் வாங்கின விருதுகளும் சரி பட்டங்களும் சரி யார்கிட்டையும் காசு கொடுத்து வாங்கலாம். காசு வாங்கியிருக்கேன் தான் 5000 ரூபா அதில் போட்டு பாருங்கள் செக்கு. நம்ம அது நினைவாக வச்சுருக்கேன். காசு வாங்கிட்டு தான் நம்ம பொற்களி வாங்கிதேன், பணம் வாங்கிட்டு தான் விருது வாங்கியிருக்க. யாருக்கு கொடுத்து வாங்குற அவசரமோ அவசியமோ கிடையாது. சிறந்த தொழில் செய்கிறோம், யாருக்கும் பயந்து வாழணுன்ற அவசியம் இல்லை, யாரை ஏமாற்றி வாழணுன்ற அவசியம். நல்லா தொழில் செய்யணும். உயிரை பணையை வச்சு ஆடுவேன். எத்தனையோ தடவை கீழே விழுந்திருக்கேன், இந்த கையெல்லாம் உடஞ்சிருக்கு, எத்தனையோ தடவை மண்டையில் அடிபட்டுருக்கு, கால் எத்தனையோ தடவை நடக்க முடியாமல் இருந்திருக்கு. 10 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் ஆடணும் அப்படின்னு. அதோடலாம் ஆடுறோம், இந்த புல் ஆணி கிழிச்சு ஆடுறோம். நம்ம உழைப்பை மட்டுமே பிரதானமாக நம்புகிறவங்க. எப்படி சொன்னால் கலையை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கலைமகன் நம்மளை பார்த்துக்குவான்னு இப்போ ஒரு சொல்லடம் இருக்குது. அதுதான் உண்மை.